ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுகா மாலத்தி சமையல். டுடே ஸ்பெஷல் பக்ரீத்துக்கு சிக்கன் பிரியாணி. வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 2 கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய 2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். 750 கிராம் வெங்காயம், 10 பச்சை மிளகா, ஒரு லெமனை ஆஃபாக கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி 300 கிராம், ஒரு கட்டு புதினா, ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் தேவையான அளவுக்கு. தாளிக்க பட்டை லவங்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு போய் பார்க்கலாம். வாங்கம்மா, பிரியாணி பண்ணுறதுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 1.5 கிலோ அரிசிம்மா, கல்லெண்ணெய் தான் போட்டுக்கிறோம்மா. 1.5 கப்பு எண்ணெய் ஊற்றிக்கிறேன், கல்லெண்ணெய். பட்டை லவங்கெல்லாம் வச்சுக்கிறோமா, ஏலக்காயெல்லாம், ஜாதி பத்திரி, அன்னாச்சி பூலாம் வச்சுக்கிறேன். ஏலக்காய் ஒரு 8 இருக்குது. ஒரு கட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாமா, பொடியாக அரிஞ்சு வச்சுக்கிறேன். இது போட்டுக்கலாமா. பச்சை மிளகா போட்டுக்கலாமா. 10 பச்சை மிளகா இருக்குது, அரிஞ்சு வச்சுக்கிறோமா. நீட்டாக அரிஞ்சு வச்சுக்கிறேன். கொத்தமல்லி பச்சை மிளகா நல்லா வதங்கிட்டுமா. வெங்காயம் போட்டுக்கலாம். இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கலாமா. மூணு ஸ்பூன் போட்டுக்கிறோமா. சிக்கனில் வந்து கழுவிட்டு அதில் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டு வச்சுக்கிறோமா. மிளகா பொடி, லெமன் எல்லாம் ஊற்றி, தயிரெலாம் ஊற்றி ஊற வச்சுக்கிறோமா. 1 மணி நேரம் ஊறிடுது. தக்காளிக்கு உப்பு போட்டுக்கிறோமா, சீக்கிரம் வதங்கிறதுக்கு. நாட்டு தக்காளி தான் போட்டுக்கிறேன். நல்லா வதங்கிட்டோம். அம்மா நல்லா வாசனை திறக்க சொல்லும். அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடுவோம். எப்படி இருக்குது பாருங்கள். அந்த எண்ணெயிலேயே நல்லா ரோஸ்ட் ஆகிது. இல்லைம்மா, ரொம்ப வேணாம். போதுமா. கரம் மசாலா 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறோம்மா. ஏன்னா ஒரு 10 பச்சை மிளகா போட்டுக்கிறோம், அதனால 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தனியா பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம்மா. உப்பு போட்டுக்கிறோமா. போதும். உப்பு ஓடணும்னா போட்டு பார்த்து போட்டுக்கலாமா. தேவையானா போட்டுக்கலாம், தேவையான போதும் நிப்பாட்டிடலாம். ஒவ்வொருத்தருக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த மாதிரி. ஆனால் இது நாங்கள் செய்கிறதுக்கு இது தகுந்த உப்பு போட்டாச்சு. கொஞ்சம் நல்லா வதங்கட்டோம்மா. கொஞ்சம் நேரம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பாருங்கம்மா, நல்லா வெந்துக்குது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துது பாருங்க. நாங்கள் வெந்நீர் தாம்மா காய்ச்சி வச்சுக்கிறேன். வெந்நீர் விட்டுக்கிறேன். ஏன்னா அதுக்குள்ளே ஒரு டம்ளர் தண்ணி இருக்குது. நான் நிப்பாட்டிடுறேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணிம்மா. அந்த கணக்கு பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன்.
15 டம்ளர் தண்ணி. இதில் ஒரு கிளாஸ் நிப்பாட்டிட்டேன், ஏன்னா இதில் தண்ணி சொரந்துக்குது, எண்ணெயும் இருக்குது, அதனால் போதும். இப்போ லெமன் விட்டுக்கலாம். ஒரு கொஞ்சம் உப்பு தேவைப்படுமா, காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் உப்பு பத்தலை போட்டுக்கலாம். போதுமா? மூடிடலாம். அது சிக்கன்லாம் நல்லா வெந்துடுச்சு. அரிசி போட்டுக்கலாம். கொஞ்சம் புதினா போட்டுக்கலாமா? கொஞ்சம் மூடி வச்சிடலாமா? வாங்கம்மா, எல்லாம் கரெக்டாக போட்டுக்கிறேன் பாருங்கள் அரிசிலாம். இப்போ டம் போட்டுடலாம். நல்லா வாசனையாக இந்தமாரி பிரியாணி பண்ணுங்கம்மா, ரொம்ப நல்லாயிருக்கும். மண்டே எப்படியும் பக்ரீத் ஸ்பெஷல், எல்லாருமே செஞ்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி. கொஞ்சம் பவுலில் நெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் புதினா போட்டுக்கலாமா? போட்டு வாழை இலை போட்டுலாம். டம் போட்டாச்சுமா, இதில் போட்டு வச்சுட்டோம். இப்போ அதை கல் போட்டு அப்படி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டும்மா. வாங்கம்மா, மீன் எடுத்து வச்சுக்கிறேன் 1/2 கிலோ வறுக்கிறதுக்கு. ஆமாம், இஞ்சி பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு சின்ன தக்காளி அரிஞ்சு வச்சுக்கிறேன். ஒரு சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிறேம்மா. கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கிறேம்மா. கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் போல் சீரகம், ஏன்னா 1/2 கிலோ மீன் தான். மிளகு போட்டுக்கலாமா? சோம்பு ஒரு 1/2 ஸ்பூனு. கொஞ்சம் மஞ்சப்பொடி, ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்கலாம். போதுமா? இதில் மிளகு வேறு போட்டுக்கிறோம், அதனால் கொஞ்சம் மிளகாப்பொடி போட்டுக்கிறோமா, போதும். மீன் அறுத்துக்கலாமா? மசாலா தடவி வறுத்தா நல்லா இருக்குமா? வாங்கம்மா, மசாலா எடுக்கலாம். அரைச்சாச்சு. அந்த மாதிரி நல்லா இருக்குது. நல்லா வாசனையாக அதை திறக்க சொல்லுவேன். லெமன் பெஞ்சிக்கலாம். பாதி சின்ன லெமன் தான்மா, அதனால் 2 பாதியும் பெஞ்சிடுறேன். மீனுக்கு சின்ன லெமன் முழுசாக பெஞ்சிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாமா மசாலாவில்? இந்தமாரி மசாலா வறுத்து பாருங்கம்மா போட்டு. மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா இது. ஆனால் அந்த மசாலா தடவிட்டு பிரிஞ்செல்லாம் போகாது எண்ணெயில், அப்படியே இருக்கும் மீனில் விட்டு. ஆனால் ஒரு 1/2 மணி நேரம் ஊறி இருக்கணுமா.
கொத்தமல்லி புதினா அந்த சோம்பு மிளகு சீரகம் பூண்டு இஞ்சி எல்லாம் போட்டு அரைச்சோம்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும். வறுக்க சொல்ல சாம்பார் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும்மா. பிரியாணிக்கும் சாப்பிட்லாம், சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப அடிச்சுக்க முடியாது. சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் மீன் வறுத்தாங்களான்னு கேட்பாங்க, அந்த அளவுக்கு வாசனை இருக்கும், வீடே மணக்கும். நல்லா ஊறட்டம்மா, ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். உப்பு போட்டுக்கலாமா? ரொம்ப வேணாம்மா உப்பு, ஏன்னா அப்புறம் கரோடு மாரி ஆகிடும் ஒவ்வொரு உப்பு இருந்தேன்னா. தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டோம்மா. ஒரு 100 கிராம் எண்ணெய்க்கு மேலே ஊற்றி வச்சுக்கிறேன். கொஞ்ச நேரம் காயட்டும். அடுத்ததும் தேங்காய் எண்ணெயில் வறுத்தா மீன் எவ்வளோ வாசனையாக வருது பாருங்கள். இந்த சோம்பு சீரகம் மிளகெல்லாம் வச்சு அரைச்சி போட்ட மாதிரி தான் கொத்தமல்லியில் புதினா, அதுதான் தான் வாசனை. வைக்கணும் கேஸை. ஸ்லோவாக வச்சு உடனே ஒரு 2 நிமிஷம் தான் அப்படியே வச்சுங்கம்மா. ஏன்னா மசாலா கரைஞ்சிடும். இந்த பாருங்கள் எண்ணெய் அப்படியே இருக்கிற தேங்காய் எண்ணெய் ஊற்றுறது அப்படியே நுர பாருங்கள் அப்படியே இருக்குது. ஏன்னா இந்த மாதிரிலாம் போட்டு பண்ணி பாருங்கள், எண்ணெய் வேஸ்ட்டாகவே ஆகாது. இந்த ரொட்டி கூட மீன் வறுக்கலாம், அந்த தீஞ்ச கரிச்சி போகாது, அப்படியே ஒயிட்டாக இருக்கும் தேங்காய் எண்ணெய். உப்பில் போட்டுக்கலாமா? இந்தமாதிரி கருவேப்பிலை போட்டு பொரிச்சா ரொம்ப நல்லா இருக்குமா. ஆமாம், இது பாருங்க. இன்னும் ஏற்கத்தை போட்டுடலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் எதுக்கு அத்தை? கேசரிக்காய் சேர்த்துக்குமா. இப்போ முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். கேசரி பண்ணுறதுக்கு முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். எடுத்துடலாம். ரவை போட்டுக்கலாமா? சின்ன டம்ளர் ரவை, கொஞ்சோண்டு சேமியா போட்டுக்கிறோமா. வறுத்துக்கலாம். வறுத்தாச்சு, ஆனால் நல்லா கோல்டன் கலர் அது பாருங்கம்மா. ரவையும் சேமியா நல்லா வறுத்தாச்சு பாருங்க எப்படி இருக்குதுட்டு. வெந்நீர் விட்டுக்கலாமா. இன்னும் டம்ளர் தண்ணி விட்டுக்கிறோமா. கட்டியெல்லாம் பிடிக்காதும்மா, ஏன்னா நல்லா வறுத்தாச்சு, கட்டியெல்லாம் பிடிக்காது.
பாருங்கள் கட்டியே பிடிக்காது பாருங்கள். ஏன்னா வெந்நீர் விடுறோம், நல்லா வறுத்த ரவை நெய் போட்டு நல்லா வறுத்துக்கிறோம், அதனால் கட்டி பிடிக்காது. ரவையும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். கேசரி பண்ணி சாப்பிட்டாலுமே இந்த மாதிரி வறுத்துட்டு கேசரி பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிசு பிசுப்பும் இருக்காது. ஒரு 2 மணி நேரம் ஆகிடுத்தோன்னா ஒரு மாதிரி களி மாரி ஆகிடும், அந்த மாதிரி ஆகாது. அப்படியே பண்ண மாதிரியே இருக்கும். இப்போ பண்ண மாதிரியே இருக்குமா, 5 ஹவர் 6 ஹவர் இருந்தால் கூட. இந்த டம்ளரில் ரவை எடுத்தோம்மா, இதில் 1.5 கிளாஸ் போட்டுக்கலாம். மாவு 1 டம்ளர், ஏன்னா கொஞ்சோண்டு சேமியாலாம் போட்டுக்கிறோம். கொஞ்சம் கலர் விட்டுக்கலாமா, ஃபுட் கலரு. ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாமா. ஏற்கனவே 2 ஸ்பூன் ரவையில் போட்டேன், இப்போ 2 ஸ்பூனு மொத்தம் 4 ஸ்பூன் நெய்மா. ஒரு ஸ்பூன் கரண்டி, சின்ன கரண்டிம்மா, இதெல்லாம் கல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். இதுக்கு கல்லெண்ணெய் மேலே இந்த மாதிரி விட்டு சேர்ந்தோம்னா தான் கெடாதமாக இருக்குதுன்னு சொல்கிறது. விட்டுட்டு கடைசியாக கல்லெண்ணெய் போடுங்க. நம்ம முந்திரி திராட்சை வறுத்தது போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி 1 2 போட்டுக்கலாம். கேசரி ரெடி ஆகிடுச்சுமா. கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி வருது பாருங்கள், அப்படியே அல்லனா வருது பாருங்கள். நல்லாயிருக்கும் இந்த கேசரிம்மா. ஆஃப் பண்ணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் சிக்கன் பிரியாணி, மீன் ஃப்ரை, முட்டை, கேசரி எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பக்ரீத் ஸ்பெஷல். நாங்கள் பக்ரீத் ஸ்பெஷலாக இதெல்லாம் செஞ்சுருக்கோம். வாங்கம்மா, எல்லாம் சூப்பராக இருக்கும்மா. நாளைக்கு பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சாப்பாடெலாம் நல்லா வரையாது. சிக்கன் நல்லா வெந்துக்குது பாருங்கள். எப்படி அது எடுக்க சொல்லவே ஓடுது பாருங்கள். இந்த மீனும் நல்லா இருக்கும்மா. இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு தேங்காய் ஊற்றி வறுத்து இந்த மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணி தேங்காய் விட்டு வறுத்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கேசரியும் திட்டமான சக்கரமாக நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த எல்லாமே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ண